பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைய தினத்துல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் பாருங்க. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. ஆமாங்க, பல நேரங்களில் நம்ம நிறைய விஷயத்த ஜெபம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே, இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை குறித்து என்னோடு பேசுங்க ஆண்டவரே, எனக்கு இதுல இருந்து என்ன முடிவு தர போறீங்க, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா அதை பத்தினதான ஒரு சின்ன வெளிப்பாடு கூட நமக்கு வரவே வராது. இன்னும் ஆண்டவரே, என்ன மறந்துட்டீங்களா, நான் ஜெபம் பண்றது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருப்போம். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்கிற உண்மையான சம்பவம். ஆமேன். ஏன்னா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் என்னன்னா, தேவன் மறைக்கிற ஒரு விஷயம் அது மேன்மையா தான் முடியும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். பாருங்களேன், சில நேரங்களில் அது ஆண்டவர் மறைச்சிட்டாரு அப்படின்னா அதனுடைய முடிவு நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா மகிமையில முடியும். மகிமையில போய் தேவன் அதை நிறைவாய் நடத்துவார். ஒரு சில விஷயங்களை நாம் ரொம்ப ஆராயும் போது தேவன் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று அவரை தொடர்ச்சியா நம்ம பின்பற்றும் போது சில நேரங்களில் மௌனம் மட்டுமே நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆண்டவரே, இந்த மௌனத்துக்கு என்ன காரணம், இந்த விஷயத்தை நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்களே, இது நல்லதா கெட்டதான் புரியலன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பும் போது என் தேவன் பொறுமையாய் காத்திருக்க சொல்லுவார், பொறுமையா இருக்க சொல்லுவார். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுகிறார் அப்படின்றப்போ எனக்கு வந்த அநேக சந்தேகங்களுக்கு கடவுள் என்னோடு பேசின அதோட அர்த்தத்தை இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம ஏன் ஆண்டவரே எனக்கு மறைச்சிங்க, எனக்கு ஏன் ஆண்டவரே நீங்க வெளிப்படுத்த மாட்டேன்றீங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை வெளிப்படுத்தினா நீங்க அவசரப்பட்டு வேற எதையாவது பண்ணிடுவீங்க. உங்க வாழ்க்கையில என் திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு சொல்லாமல் மறைத்து உங்களை பத்திரமாய் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியத்தை மறைத்தேன் என்று ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. உண்மையாகவே இது தேவன் நம்மோடு இடைப்படுகிற நேரம். ஆமேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில காரியங்கள் புரியாம இருந்திருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உனக்கு புரியாத காரியங்கள் இல்லை, நான் உன்னை நேர்த்தியா நடத்துவேன். உனக்கு அறிவிக்கல அப்படின்னாலும் நான் எந்த இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதத்துல நிறைய பேருக்கு ஆண்டவர் நிறைய காரியத்தை பேசியிருக்கிறார். இங்க ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நீங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நான் ஆபிரகாமுக்கு சொல்லாம ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன், நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆபிரகாமுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்திக்கிட்டே வராரு, பேசிக்கிட்டே வராரு. அதே மாதிரி அங்கிருந்து நம்ம கொஞ்சம் கடந்து வந்தோம்னா யோசேப்புடைய காரியத்தை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கிட்ட கர்த்தர் பேசவே இல்லை. ஃபுல்லா தரிசனத்திலேயே இடைப்பட்டார். அவனுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த தரிசனம் எல்லாருக்கும் மத்தியில தலை வணங்கினது போல, எல்லோரும் அவனுக்கு கீழே வணங்குவது போல, நெற்கதிர்கள்லாம் வணங்குறது போல ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறாரு. இவனுடைய நெற்கதிர் நிற்பதை போல காண்பிக்கிறாரு. ஆண்டவர் அவ்வளவுதான் தரிசனத்தை காண்பிக்கிறார். யோசேப்பை அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கிறார். பெரிய பாதையில நடத்துகிறார். பல விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவன் கடந்து வந்தாலும் அவன் தரிசனத்துல ஆண்டவர் பேசினார், அதை அப்படியே நடத்தி கொண்டு வருகிறார். இவ்விதமாய் தேவன் ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்கு மத்தியில பேசியிருக்கிறார். விசேஷமா பாத்தீங்கன்னா தானியேலுக்கு ஆண்டவர் பேசுகிறார். 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, கடைசி காலத்தை குறித்து ஒரு விஷயம் இருக்கு, நீ அதை எல்லாத்தையும் எழுது, ஆனா முத்திரை போட்டு வை, அதை மறைச்சு வை, இப்ப அது வெளியரங்கமா ஆகக்கூடிய விஷயம் அல்ல என்று சொல்லி அந்த காரியத்தை குறித்து தானியேல் கிட்ட பேசும்போதே மறைச்சு வையின்னு சொல்லுகிறார். இதே மாதிரி யோவான் கிட்டையும் கர்த்தர் சொல்லுகிறார், முத்திரைகளை உடைக்க கூடாது, நீ அந்த எழுத வேண்டிய விஷயத்தெல்லாம் எழுதி வை. வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாத்தீங்கன்னா மறைப்பொருள் வருகிற ரகசியங்களை குறித்து, வருகிற நாட்களை குறித்து எல்லா மறைப்பொருளையும் ஆண்டவர் எழுத சொல்லுகிறார். ஆனா அது முத்திரை போட்டு வை, அது இயேசுவானவர் வந்துதான் அந்த முத்திரையை உடைக்கணும்னு. அப்ப சில நேரங்களில சில வேளைகளில கர்த்தர் தரிசனத்துல பேசுகிறார், சொப்பனங்களில பேசுகிறார், வார்த்தைகளை கொடுத்து பேசுகிறார், அப்படி சில பேருக்கு மறை வைத்து பேசுகிறார். ஆனா ஆண்டவர் யாரை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அவர் அப்படி நேர்த்தியாய் நடத்தி தம்முடைய கிருபையில அவர் மகிமையாய் ஒவ்வொருவரையும் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இது கர்த்தர் மறைக்கிறதுக்கான மேன்மை. அவர் மறைக்கிறாரு, சில நேரங்களில் வெளிப்படுத்துகிறார். ஒரு சிலருக்கு மறைக்கிறாருன்னா அவர் நிச்சயமா அவர் நேர்த்தியான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார் என்பது இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தையை வாசிக்கிறோம் பாருங்க. காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆமென். அல்லேலூயா. அருமையானவர்களே, ராஜாக்கள் பல காரியங்களை குறித்து ஆராய்கிறார்கள். ஏன் நம்மளே கூட வேதத்துல தொடர்ந்து இந்த வேதத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. வசனமே சொல்லுகிறது ஒன்றோடு ஒன்று சம்பந்தத்தோடு இருக்கிறது. இந்த முனையில நீங்க ஒரு வசனத்தை
வசனத்தை வாசிச்சிங்கன்னா அதனுடைய சம்பந்தம் நம்ம கடைசி பேஜில் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு வேதத்தில் நிறைய மறைப்பொருட்கள் ஒன்றோடு ஒன்று ஆசீர்வாதமாக இருக்கிற பிரசங்கங்களையும் வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். இதில் அநேக வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் பார்க்கலாம். அப்போது நம்ம மேன்மை என்னன்னா, நம்ம ஆராய கர்த்தர் பெரிய மேன்மையான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்குள்ளாக கடந்து போங்க, நீங்கள் தேவனுடைய காரியமாய் நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் மறைத்ததுக்கு காரணம் உண்டு. ஸோ மறைத்ததை குறித்து புலம்பாதபடிக்கு இன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் நன்மையானதே செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிற ராஜா. ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும் வரை உமக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே நீர் ஆனால் எங்களை இந்த வேளையில ஆண்டவர் நடத்துகிறீர் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் சபையை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய எதிர்கால திட்டங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் கொண்டு போகும் விதத்தில் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் கடந்து போங்க. தேவன் உங்களை நடத்துகிற விதத்தில் நடந்து போங்க. நீங்க பயப்படாம போங்க. கர்த்தர் முன்னின்று உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா கோணலையும் செவ்வையாய் மாறச் செய்வார். வெளிப்படுத்துகிற நேரத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. அதுவரைக்கும் நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க, தேவனோடு இடைப்படுங்க. தேவன் நிச்சயமாய் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இன்றைக்கு ஆண்டவரே நீர் பேசின வேத வசனத்துக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். பல நாட்களாக எங்களுடைய கேள்விகளுக்கு நீர் இன்றைக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, நீர் மறைப்பது எங்களுக்காக மாத்திரம், நல்லதுக்காக மாத்திரம் தான் என்று நீர் சொன்னீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உமக்கு சித்தமான காரியத்தை நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் என்னெல்லாம் செய்ய சித்தமானீரோ, நீர் என்னெல்லாம் வெளிப்படுத்த சித்தமானீரோ அதை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. மற்ற எல்லா நன்மையான காரியங்களும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ராஜா. எங்களை குறித்து ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே நாங்கள் கடந்து போக வேண்டும் என்று நீர் விரும்புகிறோம், அப்படியே நீர் உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். அடியனுடைய விருப்பமோ இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய விருப்பமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அப்படியே நீர் வழிநடத்தும். தொடர்ந்து உம்மை ஆராய்ந்து உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இந்த வேளையில கூட வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த வேளையில போராடி கொண்டிருந்தா அப்பேற்பட்டவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இம்மட்டும் காத்தீர், இனியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.